கோயில் நிதியில் இருந்து கல்லூரிகள் கட்டிடங்கள் கட்டிக்கொள்ளும்படி ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது ஸ்டாலின் அரசு. பின்ன என்னப்பா, அண்ணன் சேகர்பாபு சென்னை முழுக்க செலவு பண்ண போறாரு, அவருக்கு அல்லா கட்ட வேணாமா, அதுக்குத்தான் என நாம் சொல்லவில்லை, விவரம் அறிந்த உடன்பிறப்புகள் பேசிக் கொள்கிறார்கள். இருக்காது. அப்பாவி சேகர்பாபு குறித்து நாம் அப்படியெல்லாம் சந்தேகிக்க வேண்டாம். சில கேள்விகளை கேட்க வேண்டி இருக்கிறது. இந்த ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் நிறைந்திருக்கும் ஊழலால் கடன் மேல் கடன் வாங்கியும் வரி மேல் வரி போட்டு மக்களை பாடாய்படுத்தியும் கூட இவர்களால் அரசு பணத்தில் இருந்து ஒரு புதிய கல்லூரிகளை கட்ட முடியவில்லை. கட்டுவதற்கு எந்த எண்ணமும் இல்லை, திறமையும் இல்லை. இப்போது கோயில் நிலத்தில் கல்லூரிகள் கட்டுகிறேன் என்கிறார்கள். கோயில்கள் எல்லாம் 1000 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் பழமையானது. அந்த கோயில் நிலங்களில் கோயில் நிதியில் இருந்து இப்படி கட்டிடம் கட்டப் போகிறோம் என சொன்னால் அது குறித்து மக்களிடம் ஒரு கருத்து கட்டிருக்கலாமே. எல்லாம் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மக்கள் தானே உண்டியலில் பணம் போடுகிறார்கள். தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களின் வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, நிதி எவ்வளவு உள்ளது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி கருத்து கேட்டிருக்கலாமே. ஏன் கேட்கவில்லை? எதற்கெடுத்தாலும் குழு போடுவீர்களே, ஏன் இப்போது போடவில்லை? கட்டிடங்களை கட்டி வருமானத்தை பெருக்குவார்களா? என்ன மாதிரியான கட்டிடம்? வணிக வளாகமா? ஏற்கனவே இந்த அரசு கட்டிய வணிக வளாகங்கள் வணிகர்களுக்காகவா பயன்படுகிறது? திமுக கும்பல் தானே வாடகைக்கு இவ்வளவு என கட்டிங் வசூல் செய்கிறது. அட நான் சொல்லல சார், விசாரிச்சு பாருங்க, வணிகர்கள் சொல்லுவார்கள். நிதியை பெருக்க இந்த முடிவு என வைத்துக் கொண்டால் அறநிலையத்துறை சார்பில் கட்டப்பட இருக்கும் இந்த கல்லூரிகளின் கட்டணம் எவ்வளவு இருக்கும்? கோயில் நிலத்தில் கல்லூரி கட்ட நினைப்பவர்கள் ஏற்கனவே இருக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்கள் ஆக்கி இடஒதுக்கீட்டுக்கு ஆப்பு வைக்க நினைப்பது ஏன்? ஆக நோக்கம் கல்வியை வளர்ப்பதோ நிதியை பெருக்குவதோ இல்லை. கஜானாவில் சுரண்டிய மட்டும் சுரண்டி முடிந்தது, கடன் வாங்கியும் சுரண்டியாகி விட்டது. இப்போது சுரண்டுவதற்கு எதுவும் இல்லாமல் கோயில் நிதியில் கட்டிடம் கல்லூரி என கமிஷன் பார்க்க தயாராகி விட்டார்கள். அப்படித்தானே ஸ்டாலின் சார்? அட சத்தியமா நான் கேட்கல சார், பக்தர்கள் கேட்கிறாங்க, அவர்களுக்கு பதில் சொல்லுங்க.